இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அண்ணாள் தன் இருதயத்தில் இருக்கிறதை தேவ சமூகத்துல ஊற்றினாள். பாருங்க, இன்னைக்கு கூட உங்களுடைய இருதயத்தில் வருகிற கவலையோ சந்தோஷமோ சமாதான குலைச்சலோ அதை நாம் யார்கிட்ட பகிர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல பலப்படுத்தி அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்வீங்கன்னா நிச்சயமாகவே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை தேவன் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். பாருங்க, அண்ணாள் தன் இருதயத்தில் இருக்கிற தேவ சமூகத்துல ஊற்றினாள். ஆனால் பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில தன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தெலீலாளுக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த காரியத்தின் நிமித்தம் பாருங்க, தேவ பிரசன்னம் அந்த சிம்சோன் வாழ்க்கையை விட்டு போகிறது. சிம்சோன் சத்ருவா இருந்த பெலிஸ்தர் கையிலே சிக்கிக் கொள்கிறான். கண்கள் பிடுங்கப்படுகிறது. வாழ்க்கை கூட பாருங்க இருளிலே கடைசியில் தள்ளப்படுகிறது. அங்கே எல்லா பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக கேலி கூத்தாய் மாறி போகிறார். காரணம் என்னன்னா, தெலீலாளுக்கு தன் இருதயத்தை வெளிப்படுத்தினதனால். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இருதயத்தின் காரியங்கள், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல தேவனோடு கூட நீங்கள் தெரிய பண்ணுங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் தேவன் பாருங்க ஒரு பெரிய காரியங்களை செய்ய, ஒரு சமாதானமான ஒரு முடிவை கொடுக்க, அந்த ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார்.